நெகேமியா அதிகாரம் 7. மதிலை கட்டி முடித்த பின் நான் கதவுகளை அமைத்தேன். வாயிற்காவலர்களையும் பாடகர்களையும் லேவியர்களையும் அமர்த்தினேன். என் சகோதரர் அனானியிடமும் கொத்தள தலைவர் அனனியாவிடமும் எருசலேமின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தேன். ஏனெனில் அனானி மற்றவர்களை விட உண்மையானவர், கடவுளுக்கு அஞ்சியவர். நான் அவர்களை பார்த்து, வெயில் ஏறும் வரை எருசலேமின் கதவுகளை திறக்க வேண்டாம். காவலர்கள் போகும் முன் கதவுகளை மூடி தாழிடுங்கள். எருசலேமில் வாழ்வோரை காவலராய் நியமியுங்கள். அவர்களுள் சிலர் குறிக்கப்பட்ட இடங்களிலும் மற்றும் சிலர் தங்கள் வீட்டிற்கு எதிரேயும் காவல் புரியட்டும் என்று சொன்னேன். சிறையிருப்பில் நின்று திரும்பியோர் பட்டியல். எருசலேம் நகர் பரந்ததும் பெரியதுமாயிருந்தது. ஆனால் அதனுள் வாழ்ந்து வந்த மக்கள் வெகு சிலரே. வீடுகள் இன்னும் கட்டப்படவில்லை. அப்பொழுது கடவுள் என்னை தூண்டியபடி தலைவர்கள், அலுவலர்கள், பொதுமக்கள் அனைவரையும் வழிமரபு வாரியாக பதிவு செய்தேன். அப்பொழுது அடிமைத்தனத்தினின்று திரும்பி வந்தவரின் தலைமுறை பதிவேட்டை கண்டுபிடித்தேன். அதில் எழுதியிருக்க கண்டது பின்வருமாறு: பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரால் சிறைப்படுத்தப்பட்டு பின்னர் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு எருசலேமுக்கும் யூதாவில் அவரவர் நகருக்கும் திரும்பி வந்த மாநில மக்கள் இவர்களே: செருபாபேல், ஏசுவா, நெகேமியா, அசரியா, ரகமியா, நகமானி, மோர்தக்காய், பில்சான், மிசுபெரேத்து, பிக்வாய், நெகூம், பானாம். இவர்களோடு வந்த இஸ்ரேல் மக்களில் ஆடவரின் எண்ணிக்கை: பாரோசின் புதல்வர் 2132 பேர், செபாற்றின் புதல்வர் 372 பேர், அராகின் புதல்வர் 652 பேர், பாகாத் மோவாபின் புதல்வரான ஏசுவா, யோவாபு ஆகியோரின் புதல்வர் 2818 பேர், ஏலாமின் புதல்வர் 1254 பேர், சத்துவின் புதல்வர் 845 பேர், சக்காயின் புதல்வர் 760 பேர், பின்னூயின் புதல்வர் 648 பேர், பேபாயின் புதல்வர் 628 பேர், அசகாதின் புதல்வர் 2322 பேர், அதோனிகாமின் புதல்வர் 667 பேர், பிக்வாயின் புதல்வர் 2067 பேர், ஆதீனின் புதல்வர் 655 பேர், எசேக்கியாவின் வழிவந்த அட்ரேரின் புதல்வர் 98 பேர், அசூமின் புதல்வர் 328 பேர், பெசாயின் புதல்வர் 324 பேர், ஆரீப்பின் புதல்வர் 112 பேர், கிபையோனின் புதல்வர் 195 பேர், பெத்லெஹேம் நெட்ரோபாவின் ஆண்கள் 188 பேர், அனதோத்தின் ஆண்கள் 128 பேர், பெத்தசுமாவேத்தின் ஆண்கள் 42 பேர், கிரியத்து எயாரீம், கெபிரா, பெயரோத்து ஆகியவற்றின் ஆண்கள் 743 பேர், இரமா மற்றும் கேபாவின் ஆண்கள் 621 பேர், மிக்மாஸின் ஆண்கள் 122 பேர், பெத்தேல் மற்றும் ஆயினின் ஆண்கள் 123 பேர், மற்றொரு நெபோவின் ஆண்கள் 52 பேர், மற்றொரு ஏலாமின் புதல்வர் 1254 பேர், ஆரீமின் புதல்வர் 320 பேர், எரிகோவின் புதல்வர் 345 பேர், லோது, ஆதீது, ஓனோ ஆகியோரின் புதல்வர் 721 பேர், செனாவின் புதல்வர் 3930 பேர், குருக்கள் ஏசுவாவின் வீட்டைச் சார்ந்த எதாயாவின் புதல்வர் 973 பேர், இம்மேரின் புதல்வர் 1052 பேர், பஸ்கூரின் புதல்வர் 1247 பேர், ஆரீமின் புதல்வர் 1017 பேர். லேவியர்: ஓதவாவின் புதல்வரில் கத்மியேலில் வழிவந்த ஏசுவாவின் புதல்வர் 74 பேர். பாடகர்: ஆசாபின் புதல்வர் 148 பேர். வாயிற்காவலர்: சல்லூம், அட்ரேர், தல்மோன், அக்குபு, அத்தித்தா, சோபாய் ஆகியோரின் புதல்வர் 138 பேர். கோவில் ஊழியர்: சிகாவின் புதல்வர், அசுப்பாவின் புதல்வர், தபோயோத்தின் புதல்வர், கெரோசின் புதல்வர், சீயாவின் புதல்வர், கிதனோனின் புதல்வர், லெபனாவின் புதல்வர், அகாபாவின் புதல்வர், சல்மாயின் புதல்வர், அனானியின் புதல்வர், கிதேலின் புதல்வர், கஹாரின் புதல்வர், ரயாயாவின் புதல்வர், ரசினின் புதல்வர், நெக்கோதாவின் புதல்வர், கசாமின் புதல்வர், உசாவின் புதல்வர், பசாயாகின் புதல்வர்,
பேசாயின் புதல்வர் மெயோனிமின் புதல்வர் நெபுசசிமின் புதல்வர் பக்புகின் புதல்வரான அகுப்பாவின் புதல்வர் அர்கூரின் புதல்வர் பட்சிலித்தின் புதல்வர் மெகிதாவின் புதல்வர் அர்சாவின் புதல்வர் பர்கோசின் புதல்வர் சீசாவின் புதல்வர் தேமாகின் புதல்வர் நெட்சியாகின் புதல்வர் அட்ரிப்பாவின் புதல்வர். சாலமோனுடைய பணியாளர்களின் புதல்வர்கள் சோட்ராவின் புதல்வர் செபோரத்தின் புதல்வர் பெரிதாவின் புதல்வர் ஏலாவின் புதல்வர் தர்கோனின் புதல்வர் கித்தேலின் புதல்வர் செபத்தியாவின் புதல்வர் அட்ரிலின் புதல்வர் பொக்கரேத்து சபாயீமின் புதல்வர் அம்மோனின் புதல்வர். கோவில் பணியாளரும் சாலமோனின் பணியாளர்களின் புதல்வர்களும் மொத்தம் 392 பேர். மேலும் தெல்மெல்லா தெல்கர்சா கெருபு அதோன் இம்மேர் ஆகிய இடங்களிலிருந்து வந்தும் தங்கள் மூதாதையரின் குலத்தையும் வழிமரபையும் தாங்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் என்பதையும் எண்பிக்க இயலாதவர்கள் பின்வருமாறு: தெலாயாவின் புதல்வர் தோபியாவின் புதல்வர் நெக்கோதாவின் புதல்வர் ஆகிய 642 பேர். குருக்கள் ஒபயாவின் புதல்வர் அக்கோசின் புதல்வர் பர்சில்லாயின் புதல்வர். பர்சில்லாய் கிளையாதைச் சார்ந்த பர்சில்லாயின் புதல்வியருள் ஒருத்தியை மணந்ததால் அப்பெயரால் அழைக்கப்பட்டார். இவர்கள் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணை எழுதப்பட்ட ஏடுகளை தேடியும் கிடைக்காததால் குருத்துவ பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் கொண்ட குரு ஒருவர் வரும் வரை தூயக உணவில் பங்கு கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு ஆளுநர் கட்டளையிட்டார். மக்கள் சபையாரின் மொத்த எண்ணிக்கை 42,360. அவர்களைத் தவிர அவர்களின் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் 7,337 மற்றும் அவர்களுக்கு 245 பாடகரும் பாடகிகளும் இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, கோவேறு கழுதைகள் 245, அவர்களுடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. இறுதியாக குலத்தலைவர்களில் சிலர் வேலைக்காக கொடுத்தது பின்வருமாறு: ஆளுநர் கருவூலத்திற்கு 1000 பொற்காசுகள், 50 பாத்திரங்கள், 530 குருத்துவ ஆடைகள் ஆகியவற்றை தந்தார். குலத்தலைவர்களில் வேறு சிலர் வேலைக்காக கருவூலத்திற்கு 20,000 பொற்காசுகளும் 1,500 கிலோகிராம் வெள்ளியும் கொடுத்தார்கள். ஏனைய மக்கள் கொடுத்ததாவது: 20,000 பொற்காசுகள், 1,370 கிலோகிராம் வெள்ளி, 67 குருத்துவ உடைகள். குருக்களும் லேவியரும் வாயிற்காவலரும் பாடகரும் மக்களுள் சிலரும் கோவில் பணியாளரும் ஆகிய இஸ்ரேலர் அனைவரும் தம் நகர்களில் குடியேறினர். 7வது மாதம் வந்தபோது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தம் நகர்களில் இருந்தார்கள்.